Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது sample paper 24-25 question number 33 பார்க்க போறோம். இது வந்து ஒரு long answer type question. 5 marks இருக்கக்கூடிய question with internal choice கொடுத்திருக்காங்க. So A part என்னன்னு பார்ப்போம். An experiment was carried out in the laboratory to study depression in freezing point. 1 molar aqueous solution of aluminum nitrate and 1 molar aqueous solution of glucose were taken. From the given figure, identify solution 1 and solution 2. Give a plausible reason for your answer னு கொடுத்திருக்காங்க. So, இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு depression in freezing pointக்கான experiment இது. இந்த இடத்துல இந்த aluminum nitrate அப்படின்றது it is an ionic compound. So, நம்மளுக்கு depression in freezing point delta TF is equal to I into KF into M ன்னு இருக்கும். இப்போ இது வந்து நம்மளுக்கு அயானிக் காம்பவுண்ட் அப்படின்றதுனால இந்த அலுமினியம் நைட்ரேட் நம்ம தண்ணியில போடும்போது ஆக்வஸ் மீடியத்துல இது என்ன ஆகும் அப்படின்னா அயானா ஸ்பிளிட் ஆகும். Al3 plus 3NO3 minus நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஐ வேல்யூ பார்த்தோன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து இதுல 1 இதுல 3. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து 4. therefore I is equal to 4 நமக்கு கிடைக்கும். அதே நம்ம குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நம்ம ஆக்வஸ் மீடியத்துல போடும்போது this will not dissociate and produce any ions. therefore I is equal to 1. குளுக்கோஸ் ஆகவே இருக்கும். அதனால I யோட வேல்யூ 1. ஜெனரல் ரூல் பார்த்தோம் அப்படின்னா increase in I value. so I value increase ஆகுது அப்படின்னா depression in freezing point value என்ன ஆகும் increase ஆகும். depression in freezing point delta TF value increase ஆகும். அப்ப delta TF increase ஆகுதுன்னா நம்ம graph வரையும் போது அந்த curve வந்து எப்படி இருக்கும்னா குறைஞ்சிட்டே வரும். curve வந்து low ஆயிட்டே வரும். delta TF increase ஆகும்போது நம்ம கிராஃப்ல curve பார்க்கும்போது கீழே வரும். இப்போ இந்த இடத்துல நம்ம கிராஃபுக்கு வருவோம். கிராஃப்ல வந்து இந்த B வந்து சால்வெண்டினுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட், இந்த F அப்படின்றது சொல்யூஷன் 1 ஃப்ரீசிங் பாயிண்ட், சொல்யூஷன் 2க்கு வந்து இந்த Cன்றது ஃப்ரீசிங் பாயிண்ட். இப்போ இந்த Fக்கும் Bக்குமான இந்த டிஃபரன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெல்டா TF ஆஃப் சொல்யூஷன் 1. அதே மாதிரி இந்த Cக்கும் இந்த இடத்துக்குமான டிஃபரன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் டெல்டா TF ஆஃப் 2. ஸோ பார்த்தோம்னா இந்த டெல்டா TF 1 கம்பேர் பண்ணும்போது டெல்டா TF 2 வந்து அதிகமா இருக்கு. ஸோ டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து சொல்யூஷன் 2க்கு அதிகமா இருக்கு. ஸோ கிராஃப் படி நம்ம பார்த்தோம்னா யாருக்கு டெல்டா TF அதிகமா இருக்கோ அவங்களோட கர்வ் எப்படி இருக்கும் ரொம்ப கீழே இருக்கும். அப்ப சொல்யூஷன் 2வினுடைய கர்வ் தான் இங்க கீழே இருக்கு. அதனால சொல்யூஷன் 2 கர்வ் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் அலுமினியம் நைட்ரேட். இந்த இடத்துல சொல்யூஷன் 1 வந்து குளுக்கோஸ். இந்த கர்வ் வந்து குளுக்கோஸுக்கும் இந்த கர்வ் வந்து அலுமினியம் நைட்ரேட்டையும் நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. சரியா? அடுத்தது B part of question. The osmotic pressure of a solution of cane sugar was found to be 2.46 atm at 300 Kelvin. If the solution was diluted 5 times, calculate the osmotic pressure at the same temperature. How can the osmotic pressure of the given cane sugar solution be decreased without changing its volume? Give a reason for your answer. So, நமக்கு வந்து இங்க osmotic pressure base பண்ணி question கொடுத்திருக்காங்க. So, osmotic pressure of cane sugar எவ்வளோ கொடுத்திருக்காங்கன்னா 2.46 atmosphere at 300 Kelvin. If the solution was diluted 5 times. So, அதே solution நம்ம 5 times dilute பண்றோம்னா அதனோட volume 5 times மாத்தும் பொழுது அப்போ osmotic pressure என்ன? அதே temperature, அதே 300 Kelvinக்கு osmotic pressure எவ்வளோன்னு கேட்குறாங்க. So, நம்ம B solve பண்ணுவோம். நமக்கு கொடுத்திருக்க osmotic pressure of cane sugar pi1 ன்னு எடுத்துக்கும் which is equal to 2.64 atmosphere. Temperature 300 Kelvin கொடுத்திருக்காங்க. நம்மள வந்து அதோட வால்யூமை வந்து நம்ம Vன்னு எடுத்துக்கிறோம். அதே வந்து நம்மள என்ன செய்ய சொல்றாங்க இந்த வால்யூமை வந்து நம்ம என்ன பண்றோம் 5 டைம்ஸா மாத்துறோம். அந்த சொல்யூஷனை 5 டைம்ஸ் டைல்யூட் பண்றோம். அதனால வால்யூமை வந்து 5Vன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய ஆஸ்மாட்டிக் பிரஷர் எவ்வளோ இருக்கும் அட் சேம் டெம்பரேச்சர்னு நமக்கு கேட்குறாங்க. சரியா? ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும்.
pi is equal to n by v into RT. n by v ன்றது concentration. So இந்த இடத்துல R வந்து gas constant, T வந்து same temperature ன்றதுனால நம்ம RT ன்னு வச்சுக்கோம். n உம் same ஆ இருக்க போகுது. அதனால n அப்படியே வச்சுக்கோம். சரி, இப்ப இந்த இடத்துல pi osmotic pressure of first cane sugar வந்து pi 1 ன்னு எடுத்திருக்கோம். ரெண்டாவது கண்டுபிடிக்க போறத pi 2 ன்னு எடுத்துக்கோம். V வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம்க்கு V ன்னு எடுத்துக்கிறோம். செகண்டுக்கு வந்து 5V ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது pi 1 divided by pi 2 is equal to n by V RT divided by n by 5V into RT. So RT cancel ஆயிடும். So இதை நம்ம எப்படி எழுதலாம்? pi 1க்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம். 2.64 divided by pi 2 is equal to n by v into 5v divided by n. So n cancel ஆயிடும், v cancel ஆயிடுச்சு அப்படின்னா 2.64 divided by pi 2 is equal to 5 ன்னு வரும். Therefore, pi 2 osmotic pressure is equal to 2.64 divided by 5, which is equal to 0.528 atmosphere. So இதுதான் வந்து அந்த 5 times dilute பண்ணின solution உடைய osmotic pressure. இப்ப அதுல நம்மளுக்கு இன்னொரு ஒரு question கேட்டிருந்தாங்க. How can the osmotic pressure of the given cane sugar solution be decreased without changing its volume? So volume change பண்ணாம எப்படி வந்து osmotic pressure நம்ம மாத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. So நம்மளுக்கு இந்த இடத்துல pi is equal to n by v into RT. So அப்ப இந்த இடத்துல பையும் osmotic pressureம் temperatureம் they are directly related ன்னு நம்மளுக்கு தெரியும். temperature நம்ம increase பண்ணோம்னா osmotic pressure என்ன ஆகும்? increase ஆகும். temperature decrease பண்ணும்போது osmotic pressure என்ன ஆகுது? decrease ஆகும். So அப்ப அதுக்கு answer என்னவா இருக்கும்? by decreasing the temperature osmotic pressure will be decreased. சரி, இதுதான் அந்த क्वेश्चனுக்கான ஆன்சர். அடுத்த பார்ட் பார்ப்போம். While giving intravenous injections to the patients, the doctors take utmost care of the concentration of the solution used. Why is it necessary to check the concentration of the solution? So நம்மளுக்கு ஜெனரலா பார்த்தோம்னா டாக்டர்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது இன்ட்ராவினஸ் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கும் பொழுது அந்த சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷனை ரொம்ப வந்து கரெக்டா பார்த்து கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் வேரி ஆகும் பொழுது அந்த இடத்துல ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வேரி ஆகும். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வேரி ஆயிடுச்சுன்னா ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால எப்பவுமே நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சொல்யூஷனுடைய கான்சென்ட்ரேஷனும் நம்மளுடைய பிளட்ல இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷனும் எப்படி இருக்கணும் அப்படின்னா சேமா இருந்ததுன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் சேமா இருக்கும், நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ராவீனஸ் இன்ஜெக்ஷனுடைய கான்சென்ட்ரேஷன் பிளட் செல்ஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ளூயிடினுடைய கான்சென்ட்ரேஷனை விட அதிகமாக இருந்ததுன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் அதிகமாக இருந்தது அப்படின்னா பிளட் செல் பார்ட் வந்து டைல்யூட் பார்ட் ஆயிடுது, இந்த சொல்யூஷன் பார்ட் வந்து கான்சென்ட்ரேட்டட் பார்ட் ஆயிடுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிளட் செல்ஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? வெளியில வர ஆரம்பிக்கும். பிளட் செல்ல விட்டு வெளியில வரும்போது பிளட் செல்ஸ் என்ன பண்ணும்? தே ஸ்டார்ட் ஷ்ரிங்கிங். அதே மாதிரி if the concentration of solution is less than the concentration of fluids in the blood cell இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கிற சொல்யூஷன் வந்து டைல்யூட்டட் பார்ட் ஆகிடுது. ஸோ அதனால இந்த டைல்யூட்டட் பார்ட்ல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல்ஸ் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? பிளட் செல்ஸ் உள்ள ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிளட் செல்ஸ் என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா ஸ்வெல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே நம்மளுக்கு ஒரு ஒரு டேஞ்சர் சிச்சுவேஷனை கொண்டு போய் கொடுத்துரும். அதனால தான் டாக்டர்ஸ் வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இங்க என்ன ஆகுது? if the concentration of the solution is greater than the concentration of fluid in the blood cells, the fluid from the blood cell will start moving outside and therefore the blood cells starts shrinking. அடுத்தது if the concentration of the solution
is less than the concentration of fluid in the blood cells, the water molecules from the solution will start moving inside the blood cell, making the blood cell swell. சரியா, இதுதான் நம்ம அங்க எழுத வேண்டிய ஆன்சர். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அதுல பி பார்ட்டுக்கு வரோம். ஸோ பி பார்ட்ல என்ன இருக்கு? A solution of phenol was obtained by dissolving 2 into 10 to the power minus kilogram of phenol in 1 kg of benzene. Experimentally, it was found to be 73% associated. Calculate the depression in freezing point recorded. So, நம்மள depression in freezing point கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபீனால் கொடுத்துருக்காங்க. ஃபீனாலோட வெயிட் வந்து 2 into 10 to the power minus 2 kilogram. ஸோ அதை டிசால்வ் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்கிட்ட சால்வெண்ட்டினுடைய அமௌண்ட் 1 kilogram of benzene. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ் நடக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் அசோசியேட் ஆயிருக்குன்னா 73% அசோசியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஸோ நமக்கு வெயிட் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஸோ சொல்யூட்னா இந்த இடத்துல ஃபீனால் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 into 10 to the power minus 2 kilogram கொடுத்துருக்காங்க. அடுத்தது வெயிட் ஆஃப் சால்வெண்ட் இந்த இடத்துல பென்சீன் which is equal to 1 kilogram கொடுத்துட்டாங்க. அடுத்தது percentage of association. ஸோ அசோசியேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 73% கொடுத்துருக்காங்க. அப்போ 73%னா நம்ம டிகிரி ஆஃப் அசோசியேஷன் எழுதலாம். ஸோ ஆல்ஃபான்றது இந்த இடத்துல டிகிரி ஆஃப் அசோசியேஷன். ஸோ ஆல்ஃபா அப்படின்றதா டிசோசியேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம், அசோசியேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு அசோசியேஷன் கொடுத்துருக்கனால ஆல்ஃபா வந்து டிகிரி ஆஃப் அசோசியேஷன். ஸோ 73/100னா 0.73ன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ இந்த இடத்துல ஃபீனால் வந்து அசோசியேட் ஆகுது. ஸோ ஃபீனால் அப்படின்னா C6H5OH என்ன ஆகும் அப்படின்னா அசோசியேட் ஆகுது. அப்போ 2 ஃபீனால் மாலிக்யூல்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு மாலிக்யூலா மாறுது. அப்போ 2C6H5OH அப்படின்றது C6H5OH ட்வைஸா மாறுது. அப்போ இந்த இடத்துல இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 10 ஃபீனால் மாலிக்யூல்ஸ் எடுத்துக்கிறேன்னா எனக்கு இந்த இடத்துல அசோசியேட்டட் மாலிக்யூல் எவ்வளோ கிடைக்கும்னா 5 மாலிக்யூல்ஸ் கிடைக்கும். அப்போ இது எனக்கு n is equal to 10 இருந்ததுன்னா இந்த இடத்துல n is equal to என்ன 10/2ன்னு எனக்கு வரும். ஸோ இந்த இடத்துல n, ஸோ இங்க n is equal to 1/2. அசோசியேட்டட் ஃபார்ம்ல எனக்கு என்னோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது 1/2ன்னு கிடைக்குது. இப்போ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஐஎஃப் இன்டூ கேஎஃப் இன்டூ எம். அப்போ ஐ வேல்யூ தெரிஞ்சாதான் நான் டெல்டா டிஎஃப் கால்குலேட் பண்ண முடியும். ஐ வந்து நம்ம எதை வச்சு கால்குலேட் பண்ணலாம்னா ஆல்ஃபா வச்சு கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 minus I. இது வந்து அசோசியேஷனுக்கு டிகிரி ஆஃப் அசோசியேஷனுக்கு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 minus I by 1 minus n. சரியா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு I வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா தெரியும், இட் இஸ் ஈக்குவல் டு 0.73. என்னோட வேல்யூ தெரியும் 1/2. ஸோ அப்போ இந்த இடத்துல ஆல்ஃபாக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? 0.73 இஸ் ஈக்குவல் டு 1 minus I divided by 1 minus n வந்து 1/2. ஸோ 1/2 அப்படின்னா இது நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? 0.5ன்னு எடுக்கலாம். ஸோ அப்போ 1 minus 0.5 நான் இந்த இடத்துல எழுதுறேன். 1 minus 0.5. ஸோ இது 0.73. அப்போ 0.73 is equal to 1 minus I divided by 0.53. அப்போ 1 minus I is equal to 0.73 into 0.5. இப்போ என்ன கிடைக்கும்? 1 minus I is equal to இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 0.365ன்னு வரும். So therefore I is equal to 1 minus 0.365. Therefore I is equal to 0.635 நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த I வேல்யூவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெல்டா டிஎஃப் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபார்முலா படி டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஐக்கு வந்து 0.635 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ கேஎஃப் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 5.12
Kelvin kilogram per mole. ஸோ இது வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரியிற வேல்யூ தான். ஸோ அதனால 5.12 இந்த இடத்துல kg per mole into நம்மளுக்கு வந்து m அப்படின்னா என்ன எழுதுவோம் நம்ம mனா மொலாரிட்டிக்கு எழுதுவோம் இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் எழுதுவோம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி எழுதுவோம், வெயிட் ஆஃப் solute இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 into 10 to the power minus 2 kilogram. ஸோ 2 into 10 to the power minus 2 kilogram. அடுத்தது divided by molar mass. ஸோ ஃபீனாலுக்கு நம்ம molar mass எடுக்கணும். ஃபீனாலுக்கு molar mass எடுத்தோம்னா it is equal to 94 வரும். ஸோ நான் அங்கே ஒரு தடவை அதை calculationம் காமிக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ C6H5OH. ஸோ 6 கார்பன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ 12 into 6 plus ஹைட்ரஜன் வந்து 6 இருக்கு. அதனால 6 into 1 plus 1 into 16 which is equal to 72 plus 6 plus 16. So இந்த இடத்துல எவ்வளவு வரும், 6 6 12 12 plus 2 14 carry 1 7 8 9 94 gram per mole நமக்கு கிடைக்கும். So இந்த இடத்துல 94 gram per mole. சரியா. ஸோ இங்க வந்து நமக்கு இது வந்து கிலோகிராம்ல கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம வந்து இன்டூ 1000 மேல போட தேவையில்ல, 1 கிலோகிராம். சரியா. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இங்க ஒரு கிலோகிராம் இருக்கு, இங்க ஒரு கிலோகிராம் கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த கிலோகிராம் வந்து கேன்சல் ஆகாது. அதனால நம்ம இதை கேன்சல் பர்பஸுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கிலோகிராம நம்ம கிராமா மாத்துறோம். ஸோ கிலோகிராம கிராமா மாத்துறோம்னா நம்ம என்ன பண்ணணும், இன்டூ 1000 போட்டுக்கணும். அப்ப இந்த வேல்யூ என்னன்னு வரும், 2 into 10 to the power minus 2 into 10 to the power 3 ன்னு வரும். அப்ப இதையும் கேன்சல் பண்ணோம்னா இது 1 time. So which is equal to 20 grams ன்னு வரும். ஓகேவா. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேல வந்து டைரக்டா நம்ம என்ன போட்டுக்கலாம், 20 grams ன்னு போட்டுக்கலாம். டிவைடட் பை மீதி இருக்கக்கூடியது 94 gram per mole into 1 kilogram. இப்ப கேன்சல் பண்றதெல்லாம் நம்ம பண்ணலாம். per mole கேன்சல் ஆகுது. 1 kg கேன்சல் ஆயிடுது. 1 கிராம் கேன்சல் ஆயிடுது. அப்போ ஸோ நம்மளுக்கு வெறும் நம்பர் மட்டும் இருக்கும். 0.635 into 5.12 Kelvin into 20 divided by 94. ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 0.691 Kelvin கிடைக்கும். ஸோ therefore delta TF is equal to 0.691. ஸோ இப்படிதான் இந்த question வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இதோட நம்மளுக்கு அந்த 33 பார்ட் ஆஃப் கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுல வேற எதுவும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கேட்கல. ஸோ அதுக்கான சொல்யூஷன் இப்படிதான் நம்ம போடணும். ஸோ கண்டிப்பா இந்த கொஸ்டின் நம்பர் 33 எப்படி சால்வ் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.